பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம சுக்கமல்லி காஃபி. இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லாதனால. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து நல்லா கூலிங், நம்ம வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னா எல்லாருமே நல்லா கூலாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கும். ஸோ ஜலதோஷம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு சுக்குமல்லி காப்பி வந்து என்னோட ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு தண்ணி அந்த சைடு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய துண்டு ஓரளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் மிளகு மிளகு ஒரு ஸ்பூனும், மல்லி விதை வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து திப்பிலிங்க. திப்பிலி வந்து ஒரு 6 பீஸ் போல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தான் வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாங்க டக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி நம்ம இந்த அளவில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மிளகு, இந்த மல்லி இதெல்லாமே வந்து நம்ம இடிச்சுக்கணும். சுக்கு இதெல்லாமே இடிச்சு தான் நம்ம உள்ள போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதை இடிச்சுட்டு மேலே தண்ணி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 8 கிளாஸ் இதோட சேர்த்து நான் மொத்தம் 8 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாங்கள் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நான் வந்து 8 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக ஆட்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த தண்ணிக்குள்ளே நம்ம என்னென்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து சுட ஆரம்பித்த உடனே நான் வந்து மல்லி விதை, மிளகு, திப்பிலி இது 3ஐயுமே நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ இதோட சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து நல்லா வேகும் போது இதோட எசன்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நமக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அப்புறம் இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்குவேன். இஞ்சியும் சேர்த்துக்க உடனே நல்லா வெந்து வரும்போது நம்ம ஒருவேளை ஜலதோஷம் இருந்துச்சுன்னா கூட அதோட தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இதை சுக்கு ஏன் நீங்கள் சுக்கையும் ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, சுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் ஃப்ளேவரியாக இருக்குங்கனால நான் போடுறேன். மீன்ஸ் அது ரொம்ப நல்லாவும் கூட நம்ம ஜலதோஷத்துக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் 2மே சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இல்லாத பட்சத்துக்கு இருந்தால் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா அது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. சுக்கு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வேகும் போது இது வந்து இதோட எசன்ஸ் வேணும், அதனால தான் நல்லா வெந்துச்சு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். நம்மளோட சுக்குமல்லி காஃபி வந்து ரெடி. சிம்பிள் மெத்தட், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டக்கு நம்ம செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் to 5 நிமிஷம் வரைக்கும் குதிச்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. நம்மளோட சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிரும். ஸோ எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அது மாதிரி ரொம்ப தொண்டை வலி இந்த மாதிரி இருக்கும்போது குடிச்சிங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும், ரொம்ப இதமாகவும் இருக்கும். அதனால தான். ஸோ நீங்களும் இதை வந்து நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மெத்தடில் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதுவே நானும் ட்ரை பண்ணுவேன். அதனால தான் இப்போ 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கியா? இதில் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் சூண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர், மீன்ஸ் இது வந்து காஃபி தூள், அந்த தூளை வந்து நான் வந்து சேர்க்குறேன். இது நார்மல் காஃபி தூள் தான், ப்ரூ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. நார்மல் காஃபி தூள் வந்து இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டு நான் இறக்கி வச்சுக்குவேன். அப்புறம் அந்த ஸ்மெல் வந்து இந்த டீ ஸ்மெல் வந்து இருக்கும், நமக்கு அந்த காஃபி ஸ்மெல் இருக்கும், இந்த சுக்கு காஃபி அந்த இது ஸ்மெல் இருக்கும். அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம டீ ரெடி, சுக்குமல்லி காஃபி டீ ரெடி. ஓகேவா? ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ வாங்க நம்ம டீ சர்வ் பண்ணிடலாம் சுக்குமல்லி காஃபியை. இப்போ வந்து என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை இருக்குது. ஸோ அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மல் சுகர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை குடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமானது ஒரு சுக்குமல்லி டீங்க, செம்மையாக இருக்கும். நான் அடிக்கடி இதை யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் தெரியுங்கனால நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு காமிச்சேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம சுக்குமல்லி காஃபி. வாவ், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அந்த சுக்கு, அந்த இஞ்சி ஃப்ளேவரு, அந்த மல்லி, மிளகு, அந்த திப்பிலி இதோட ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த டீ குடிச்சு நான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.